தமிழக மீடியாக்களுக்கு 2001ஆம் ஆண்டு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஆண்டாக அமைந்தது. காரணம், சரவணபவன் ராஜகோபால் மீதான கொலை வழக்கும் ஜீவஜோதி என்ற பெண் குறித்து வெளியான தகவல்களும் தான். 2004ஆம் ஆண்டு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் ராஜகோபாலுக்கு 10 ஆண்டு தண்டனையோடு சேர்த்து 55 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்தது. இந்த தண்டனையால் சில காலம் சிறையில் இருந்தார். உடல்நலக்குறைவு, குடும்ப மோதல்கள், 2ஆம் மனைவி கிருத்திகா உடனான மோதல் என கடுமையான மன உளைச்சலுக்கும் ஆளானார் ராஜகோபால். இந்நிலையில் சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபால் மீதான கொலை வழக்கில் ஆயுள் தண்டனையை உறுதி செய்துவிட்டது உச்சநீதிமன்றம். வரும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் அவர் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் நீதியரசர்கள். இதை ராஜகோபால் தரப்பினர் எதிர்பார்க்கவில்லை. சரவணபவன் அண்ணாச்சிக்கு 2 மனைவிகள் இருந்தபோதிலும் 3வது மனைவியாக ஜீவஜோதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஜீவஜோதியின் தந்தை சரவணபவனில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வந்தார். அப்போது டியூஷன் படிக்க சென்ற இடத்தில் உறவினரான பிரின்ஸ் சாந்தகுமார் மீது காதல் வயப்பட்டார் ஜீவஜோதி. இந்த காதல் திருமணத்தில் சென்று முடிந்தது. இவர்களின் இல்லற வாழ்வுக்கு வில்லனாக வந்து சேர்ந்தார் ராஜகோபால். ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை உடையவரான ராஜகோபால் ஜீவஜோதியை திருமணம் செய்து கொண்டால் இன்னும் அதிக உயரத்துக்கு செல்லலாம் என்று அவரது ஆஸ்தான ஜோதிடர்கள் கூறியுள்ளார்கள். இந்த திருமணத்துக்கு தடையாக சாந்தகுமார் இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் ராஜகோபால். 26/10/2001 அன்று சாந்தகுமார் கடத்தப்படுகிறார். இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஜீவஜோதி புகார் அளிக்கிறார். அந்த புகாரில் ராஜகோபாலின் ஆட்கள் தன்னுடைய கணவரை கடத்திவிட்டதாக குறிப்பிடுகிறார். 5 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு கொடைக்கானல் மலை ரோட்டில் சடலமாக மீட்கப்பட்டார் சாந்தகுமார். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் 2004ஆம் ஆண்டு ராஜகோபாலுக்கு 10 ஆண்டுகள் தண்டனையும் 55 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது நீதிமன்றம். கொலைக்கு உடந்தையாக இருந்தோருக்கு 7 முதல் 9 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நாகை மாவட்டம் வேதாரண்யம் தேத்தாக்குடியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டுக்கு ஜீவஜோதி சென்றுவிட்டார். அங்கும் ராஜகோபால் தரப்பினர் ஜீவஜோதியிடம் சமாதானம் பேசியுள்ளார்கள். வழக்கை வாபஸ் பெற வேண்டும் அல்லது தங்கள் தரப்புக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளார்கள். இதற்கு அவர் உடன்பட மறுக்கவே கடத்தல் முயற்சியை நடத்தியுள்ளார்கள். கிராம மக்களின் உதவியால் அந்த கடத்தல் சம்பவம் தடுக்கப்பட்டது. இதுகுறித்து வேதாரண்யம் காவல் நிலையத்தில் ஜீவஜோதி புகார் அளித்தார். அவரது புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி உட்பட 7 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். அண்ணாச்சியால் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார் ஜீவஜோதி. தனது நீண்ட நாள் நண்பரான தண்டாயுதபாணி என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். கொலை முயற்சி வழக்கு விசாரணைக்காக 9 மாத கர்ப்பிணியாக இருந்த சமயத்திலும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது நடந்த விசாரணையில் அண்ணாச்சி என கடத்தியதாகவோ மிரட்டியதாகவோ நாகப்பட்டினம் மாவட்டத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் புகார் கொடுக்கல, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு நினைவே இல்ல என்று திடீரென பல்டி அடித்தார். இதன் தொடர்ச்சியாக ராஜகோபால் தரப்பினர் ஜீவஜோதியின் 2வது கணவர் தண்டாயுதபாணியை சமரசம் செய்துவிட்டதாகவும் செய்தி வெளியானது. ஆனால் இதை ஜீவஜோதி மறுத்தார். எல்லாம் என்னோட தலைவிதின்னு எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கிட முடிவு பண்ணிட்டேன் என்று பேட்டி கொடுத்தார். ஜீவஜோதி கடத்தல் முயற்சி வழக்கில் இருந்து ராஜகோபால் உள்ளிட்ட 6 பேரையும் விடுவிப்பதாக கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பின்னர் சாந்தகுமார் கொலை வழக்கில் பூந்தமல்லி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ராஜகோபால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கீழ் நீதிமன்றம் அளித்த 10 ஆண்டு சிறை தண்டனையை ஆயுள் தண்டனையாக அதிகரிப்பதாக அறிவித்தது. ஜாமீனில் வெளிவந்த ராஜகோபால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அவர் வெளிநாடு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜகோபால் மீதான ஆயுள் தண்டனையை உறுதி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். தற்போது பிணையில் இருக்கும் ராஜகோபால் ஜூலை 7ஆம் தேதிக்குள் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.